சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள நியூ காலனி பகுதியில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள தாழ்வான பகுதிகளில் இருந்து வீடுகள் முற்றிலுமாக மூழ்கியுள்ளன. மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். பிரிட்ஜி கீழே ஒரு ரோடு போச்சு. அந்த ரோடுலாம் மூழ்கி தண்ணி எல்லாமே இந்த சைடு தான் வருது. அதனால நிக்கிறது கூட இடம் இல்லை. எல்லாமே பூட்டிட்டு அவங்கவுங்க மேலே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் தான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். மாநகராட்சி யாருமே பார்க்கல. ஒருத்தர் கூட யாருமே பார்க்கவே இல்லை. இங்க சரியா எல்லாம் இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லாம் அவங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. சாப்பாடு எதுவுமே வருது இல்ல. மெட்ரோ ட்ரெயின் வரனால இந்த பள்ளம் தோண்டினால அந்த மெட்ரோ ட்ரெயினுக்காண்டி இந்த அண்டர் கிரவுண்ட் போடுறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்க தண்ணி எல்லாம் இப்ப இந்த கூவத்துக்கு வந்தது. இந்த ஏரியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா குடியிருக்காங்க. இந்த மாநகராட்சியில இருந்து இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. கவர்மெண்ட்டுக்கு அவங்க தெரிஞ்சுதான் அலாட் பண்ணி தான் அவங்க தான் இருக்காங்க. கவர்மெண்ட் அலாட் பண்ணனாதான் கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் அலாட் பண்ணாட்டு இந்த மாதிரி கரண்ட் வசதி மற்றபடி எந்த வசதியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓட்டு ஐடியில இருந்து ரேஷன் கார்டுல இருந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணா இந்த மாதிரி ஆதார அட்டை எல்லாருக்குமே இருக்குது.